ஹலோ மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல மே 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இப்ப மே மந்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா நம்ம 10 வீடியோ குடுப்போம். 10 வீடியோவுமே உங்களுக்கு டீட்டெயில்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க போகுது. அந்த 10 பார்ட்ல இது நமக்கு பார்ட் 1 வீடியோ. வரிசையா பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. 58வது ஞான்பீட் அவார்ட் 2023ல யாரு வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதான் பார்க்கிறோம். இந்த ஞானபீட விருது அப்படிங்கறத நமக்கு ஜகத்குரு ராம் பட்டாச்சாரியார் அப்படிங்கிறவர் தான் வாங்கியிருக்காரு 2023ல. ஞானபீட விருது அப்படிங்கிறது இலக்கியத்தோட உயரிய விருது. இது சார்ந்து சில முக்கிய தகவல்கள் நம்ம பார்க்கலாம். இந்த ஜகத்குரு ராம் பட்டாச்சாரியா அப்படிங்கிறவரு ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலரா நமக்கு இருக்காரு. சமஸ்கிருத அறிஞர். இவருக்கு தான் இலக்கியத்துக்கான உயரிய விருது பிரஸ்டீஜியஸ் அவார்டான ஞானபீட அவார்ட் 2023க்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இவர் என்ன லாங்குவேஜ்க்கு வாங்கியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இவர் சமஸ்கிருத மொழிக்கு வாங்கியிருக்காரு. 58வது அவார்டு இது. முதல்ல சமஸ்கிருதத்துக்கு யார் வாங்கியிருக்காங்க? ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட் ரைட்டர் டு ரிசீவ் தி ஞான்பீட் அவார்ட்? சம்பத் குமார், KV சம்பத் குமார். அவரோட சேர்ந்து KS ஜெயலட்சுமி அப்படிங்கிறவங்க 2022ல முதல்ல சமஸ்கிருதம் வாங்கியிருக்காங்க. அப்ப அதுக்கு அடுத்தே உடனடியா 2023ல தான் முதல் சமஸ்கிருத விருது அப்படின்னா, இங்க பாருங்க உடனடியா அடுத்த வருடமே மறுபடியும் சமஸ்கிருதத்துக்கு தான் விருது கிடைச்சிருக்கு. அடுத்தது இலக்கியத்திற்கான உயரிய விருது. ஹையஸ்ட் லிட்டரரி ஹானர் இந்தியால என்ன அப்படின்னு கேட்டா அது இந்த ஞானபீட விருது தான். இந்த ஞானபீட விருது வழங்குற ஆர்கனைசேஷன் யாரு அப்படின்னா பாரதிய ஞான்பீட் அப்படிங்கிறவங்க. எந்த வருடம் முதலா ஞானபீட விருது கொடுத்தாங்கன்னு பார்த்தா 1965ல கொடுத்திருக்காங்க. இது 1965ல முதல்ல வாங்கினவங்க சங்கர குரு மலையாளம் அப்படிங்கிற மொழிக்காக வாங்கியிருக்காங்க. மலையாளத்துல எழுதின இலக்கியத்திற்கு தான் ஜி சங்கர குரூப் அப்படிங்கிறவரு முதலா இந்த ஞானபீட விருதை 1965ல வாங்கியிருக்காரு. மொத்தமா சான்ஸ்கிரிட்டுக்கு இப்ப வரைக்கும் இலக்கியத்துக்கு எத்தனை முறை ஞானபீட விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா 2023யும் சேர்த்தி மொத்தமா 3 முறை சமஸ்கிருத மொழிக்கு ஞானபீட விருது கிடைச்சிருக்கு. ஞானபீட விருதை வென்ற முதல் பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. which woman was the first to win the ஞான்பீட் அவார்ட்? அஷாபூர்ண தேவி. அஷாபூர்ண தேவி அப்படிங்கிறவங்க தான் முதல்ல ஒரு பெண்ணா இருந்து ஞானபீட விருதை வென்றிருக்காங்க. 2022 57வது ஞானபீட அவார்ட் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா தாமோதர் மௌரோ கொங்கணி அப்படிங்கிற மொழிக்கு வாங்கியிருக்காரு. அப்ப 57வது ஞானபீட விருது 2022ல வழங்கியிருக்காங்க. யாருக்குன்னா தாமோதர் மௌசோ அப்படிங்கிறவருக்கு கொங்கணி மொழிக்காக. கடைசியா ஞானபீட விருது எந்த ஒரு ஃபீல்டுக்கு திருப்பி கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கும். 2022 யார் வாங்கினா, முதல்ல யார் வாங்கினாங்க, எந்த வருடம் கொடுத்தாங்க, எந்த மொழிக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு திருப்பி கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும். அப்படிங்கறதுனாலதான் கொஸ்டின் ஏரியா எந்த மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்கோம். லிட்டரரிக்கு கொடுக்கறது இலக்கியத்துக்கு கொடுக்குற உயரிய விருது அப்படின்னு பார்த்தாச்சு. எதுக்காக? லிட்ரேச்சருக்காக ரிப்பீட்டடா ரீகால் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் 1-2 பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது.